வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து காரோனியா ப்ளஸ்ஸு நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா 574க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க பாருங்கள், சூப்பராக ஒரு வின்னிங்கு. நமக்கு 574 நம்ம கொடுத்தோம். கண்டிப்பாக 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு 442ன்னு கொடுத்தோம். கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதே மாதிரி 4ஆம் நம்பர் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லாகவே நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வந்துருந்துச்சு. ஒரு அருமையான வின்னிங் தான். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 542 அப்படிங்கிற நம்பர் ரெண்டுமே அப்படியே நம்ம கொடுத்துருந்தோம். அப்படியே ஒரு வின்னிங் தான். நமக்கு சூப்பராக வின்னிங். அதாவது பார்த்திங்கன்னா 542 நம்ம எதிர்பார்த்த அப்படியே நம்பர் வந்துருந்துச்சு. 774ன்னு கொடுத்தாங்க. 7க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அழகாக வின்னிட்டோம். அதே மாதிரி நம்ம என்ன நினச்சோம், 5ஆம் நம்பர் இங்கே வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து 574 வந்துடும் சொல்லி தான் இந்த 574 அப்படியே நம்ம எதிர்பார்த்தோம். 574 274 அதே நம்பர் இங்கேயும் அப்படியே 274 அப்படி வந்துடும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஆடிருந்தாங்க. ஒரு செம்ம வின்னிங் நமக்கு இன்றைக்கி. அருமையாக சொன்ன மாதிரியே நமக்கு எல்லா போர்டுமே, அதாவது நம்ம கொடுத்த போர்டு எல்லா போர்டுமே நமக்கு இன்றைக்கி அருமையாக வின்னிங் வந்துருந்துச்சு. ஒரு செம்ம வின்னிங் தான். இன்றைக்கி தான் நமக்கு திருப்தியான ஒரு வின்னிங் இருந்துச்சு. அதாவது 577, அதாவது 5ஆம் நம்பரும் நம்ம எடுத்த நம்பர் பேட்டர்ன் வைஸாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம என்னென்னா 442 ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 442 ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி ஆடிக்கிறாங்க. அதனால தான் நம்ம அதை எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2-2-4 ஒரு சமயம் ஆடுவாங்க. அதே மாதிரி 2-2-7ன்னு ஆடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆடுறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க 3-3-4ன்னு அடிக்காங்க இல்லையா? அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு ஆடிருந்தாங்க. ஒரு செம்ம வின்னிங். இன்னையை பொறுத்த வரைக்கும் செமையாக ஒரு வின்னிங் தான். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு என்ன மாதிரிங்க நம்பர் வரும், நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன வரப்போகுது, பி போர்டு வரப்போகுது, என்ன வரப்போகுது, சி போர்டு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிர்மல் கம்பெனி போன வாரம் நிர்மல் கம்பெனியில் என்ன ஆடினாங்கன்னா 205 அப்படிங்கிற நம்பர் நிர்மல் கம்பெனியில் ஆடினாங்க. அந்த மாதிரி 205 அப்படின்னு நிர்மல் கம்பெனியில் ஆடிக்காங்க. அதை பேச வச்சியும் அதே மாதிரி நிர்மல் கம்பெனி பேசிக்காக எப்படி ஆடுவாங்க அப்படின்னா, அவங்க எப்போயுமே ட்ரையல் நம்பர், ட்ரா நம்பர், ஓல்டர்ஸ் இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் ஆடுவாங்க. அது மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் 225 அப்படிங்கிற நம்பரை பேச வச்சியும் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் பேசிக்காக மறுபடியும் நாளைக்கு ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன நம்பர் எந்தெந்த இடத்துல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுங்கிறது பார்த்தலாம். ஏன்னா வந்து 542 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க இல்லையா? இதே மாதிரி நமக்கு பேட்டர்ன் வைஸாக மாற்றினா என்ன மாதிரி நம்பர் நாளைக்கு வந்து 3ஆம் நம்பர் கொடுக்குறாங்க ஏ போர்டில் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 344. ஏன்னா ஏற்கனவே 334ன்னு இருக்குது. அதே மாதிரி நமக்கு 344 அப்படின்னு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா இங்கே வருங்க 8-4-8 ஆடுறாங்க இல்லையா? அப்போ வந்து 8-4-4 இப்படி வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இப்படி ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 3-3 ஆடிடுறாங்க. இப்போ வந்து 3-3-4 அப்படின்னு ஆடுறாங்கன்னா அப்போ 4-4-3ன்னு ஆடுவாங்க. சரிங்களா? இதுதான் எப்போயுமே கேஎலோட எப்போயுமே சிக்னேச்சர் அப்படி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுனாங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து என்ன வரும், ஏ போர்டில் தான் 3ஆம் நம்பர் வரணும். ஏ போர்டில் வந்துச்சுன்னா 334 344 அப்படின்னு வரணும். 344 வரணும். அப்படி இல்லைன்னா 244. இந்த 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வந்தால் 2ஆம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வரும், 244 அப்படின்னு வரும். அதே மாதிரி மேலேருந்து பார்த்தா 5-5-2ன்னு வரும். இல்லை 5-5-3. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஏற்கனவே வந்து 3-3-5ன்னு வச்சுக்கிறாங்க இல்லையா? 3-3-5ன்னு வச்சுட்டாங்க. இப்போ 3-3-5ன்னு வச்சாங்கன்னா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, 5-5-3ன்னு ஆடுவாங்க இல்லையா? அதே மெத்தடை தான் நம்மளுக்கு கொடுக்குறோம். எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த 2 நம்பருமே வின்னிங் இருக்குது. அதனால தான் அந்த வின்னிங் நம்பர் கொடுக்குறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 2 அப்படின்னு. அதே மாதிரி பி போர்டு என்ன வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர். எதனால் 8ஆம் நம்பர் வருது, 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் வரணும். அதான் வரும். இப்போ நேற்று எப்படி நம்ம 7க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானு கொடுத்தோமோ அதே மாதிரி 4க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது தான் என்னுடைய கணக்கு. சரிங்களா? 4க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்துடும். வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கணக்கில் வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 7-4-8 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 7-4-8 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 4-4-7-8 அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. மேபி உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளம் பண்ணுங்கள். 8ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எந்த போர்டில் வருதோ இல்லை, பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, பி போர்டில்
8ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங், அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி நம்ம நேற்று என்ன சொன்னோம், சி போர்டில் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக, அதில் மாற்றமே இல்லை. அதே மெத்தடை தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணி 8ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, உங்கள் கணக்கில் எது மிஸ் ஆகாமல் வருது அப்படின்னா எடுத்து வைங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பர் எது கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு 8ஆம் நம்பர் மேலே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண் இருக்குது. மேபி ஒரு வேளை ஃபார்மெட்டு மாற்றலாம், இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்கு 5ஆம் நம்பர் அன்சோல்டாக போகலாம். அப்படி மாறினாக்கா 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 8க்கு அதாவது 4க்கு 5ன்னு வரணும், இல்லைன்னா 4க்கு 8ன்னு வரணும். 4க்கு 5ங்கிறது சாத்தியமில்லாத நம்பர், அன்சோல்ட் ஆகி வந்தால் 8க்கு 5 அப்படின்னு வந்துடும். புரியுதுங்களா? அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பிசியில் வந்து 83, 25 அப்படிங்கிற இந்த 2 டார்கெட் பண்ணியிருக்கோம். இந்த 2 டார்கெட் உங்கள் கணக்கில் வருதான் பிறகு பிசி ஏபியில் தான் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏசியில் எப்படி வருதுங்கிறது நம்ம பார்ப்போம். ஏசியை பொறுத்த வரைக்கும் அது வேறு மாதிரியே கணக்கு வருது. ஏசியில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோன்னா 7 4 8 7 4 5 சரிங்களா. 745 அப்படிங்கிற நம்பர் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். 745 இருக்குது பாருங்கள். 745 இருக்கா. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆடுவாங்கோ, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. 747 742 740 ஓகே, அந்த மெத்தடில் ஆடுவாங்க. அதே மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 748 சரிங்களா. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 755 சரிங்க. அப்போ ஓகே, இந்த நம்பர் 5ஆம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். பி போர்டு மேபி கூட நாளைக்கு பி போர்டை கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பர் 6ஆம் நம்பர் தான். எனக்கு தெரிஞ்ச 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். எதனால் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 34 நாளாக 35 நாள் ஆயிடுச்சு சரிங்களா. கண்டிப்பாக நாளைக்கு வரணும். நாளைக்கு வந்தால் தான் அது வந்துன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், 4 2 6ன்னு வரணும்னு எதிர்பார்க்குறோம். நமக்கு அதாவது 4 2 6 இந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, 2 6 4 வந்திருக்கா. அதே மெத்தடை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 4 2 6ன்னு ஆடிடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு சி போர்டில் உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் திரும்ப நமக்கு அதே மாதிரி வந்து உழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா. எப்படி வருதுன்னா உங்களுக்கு 6 4 உழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. 6ஆம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், அதாவது 2க்கு 6 அப்படிங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும். அதில் மாற்றமே இல்லை சரிங்களா. நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுனால கொடுக்குறோம். 3 8 6 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது 368 இல்லைன்னா 268 அப்படிங்கிற இந்த மெத்தட் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு. அந்த மாதிரி மெத்தடில் எதுவும் உங்கள் நம்பர் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா கூட எடுங்க. அதே மாதிரி ஒரு 0வுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா 0 நாளைக்கு வருதுங்களா அப்படின்னா கண்டிப்பாக வரணும். ஏன்னா போன வாரமே நமக்கு காரூனியா நிர்மல் கம்பெனியில் வந்து நமக்கு 202 ஆடினாங்க இல்லையா. இப்போ 202 நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஓல்டு ரிசல்ட்டு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டண்ட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரில் 225 ஆடினாங்க. 225 அடுத்தாங்க இல்லையா, 25. அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், திரும்ப 2ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்க. ட்ரையல் நம்பரும் ஆடுவாங்க. எப்போயுமே நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆடுவாங்க, 1 ட்ரையல் நம்பர்லேருந்து ஆடுவாங்க. ட்ரையல் நம்பர் 1, ஓல்டு ரிசல்ட் 1, அவங்களுடைய ட்ரா நம்பர், இந்த 3 வந்து அதிகமாக ஆடுவாங்க. அந்த 3 அதிகமாக ஆடக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் 2 5 சரிங்களா. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி 0. இப்போ போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க, 202 ஆடினாங்க, 205 ஆடினாங்க. அப்போ அதில் ஒரு 0 பி போர்டில் நமக்கு நச்சுன்னு வந்து உட்காந்துருக்கு. அப்போ ஒருவேளை பி போர்டை வந்து தொட்டாங்க அப்படின்னா, 0வை தொட்டாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு 0 கொடுப்பாங்க. அப்படி 0 கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். 0வும் நாளைக்கு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னு நம்பிக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இல்லைங்க நீங்கள் சொன்ன நம்பர்லாம் வரலங்க, எனக்கு வேறு ஒரு நம்பர் கிடைக்குதுன்னா 1ஆம் நம்பர் தான் வந்தால் வரணும். அதை தாண்டி வேறு ஒன்றும் வரக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வர மாதிரி தெரியுது, அதனால தான் கொடுக்குற 1ஆம் நம்பர் இருக்குதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தோணுது. அதாவது நம்ம வந்து நினைக்கிறோம்னா 86ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 286 இருக்கணும், இல்லை 386 இருக்கணும் நாளைக்கு வின்னிங் நம்பர் சரிங்களா. அது வருதான்னு பாருங்கள். ஏன்னா 8க்கு 4, அதாவது 4க்கு 8, 2க்கு 6, 3க்கு 5 இல்லைனா 2 இந்த மாதிரி மெத்தடில் தான் எனக்கு வருது. 286 இல்லைனா 386 இந்த மெத்தடில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து செட் ஆகணும்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் இது வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வின்னிங்க்கான வாய்ப்புகள் நாளைக்கும் இருக்குது. இன்றைக்கி கொடுத்த நம்பர் எல்லாமே வின்னிங் நம்பர் தான். சூப்பராகவே வின்னிங் எடுத்தோம். 5 4 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுக்குறோம். இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. முயற்சி தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.